ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கொயர் டியூப்பில் வந்து நம்ம மெட்டல் பிளேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மூலமட்டம் வச்சு அதில் வந்து ஒரு கோடு போட்டுடுறோம். டேப்பால் ஃபஸ்ட்டு அது சரியாக 2 பகுதியாக பிரிச்சுக்கிட்டு அதில் மூலமட்டம் வச்சு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மெட்டல் பிளேட் அதில் வச்சு அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் இன்னொரு கோடும் போட்டுக்கிறோம். நம்ம அந்த பிளேட்டுக்கு 2 பக்கமும் நம்ம கோடு போட்டுக்கிட்டு அந்த ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல அந்த பிளேட்டை வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். சைடுலேயும் அந்த பிளேட்டோட அளவு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சென்டர்லேயும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மார்க் பண்ணதுக்கு உள்பக்கமாக தான் நம்ம கட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்க் பண்ணதுக்கு வெளிப்பக்கமாக கட் பண்ணிடுறாங்க. அப்படி வெளிப்பக்கமாக கட் பண்ணும்போது அதோடய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து அந்த பிளேட் வந்து லூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு உள்பக்கமாக நம்ம கட் பண்ணணும். வெளிப்பக்கமாக கட் பண்ணக்கூடாது. உள்பக்கமாக கட் பண்ணிவிட்டு அந்த பிளேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்து உடனடியாக வந்து சேரும். இப்போ நம்ம அந்த பிளேட்டை எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எது டவுட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பொதுவாகவே வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க் வீடியோ தான் நம்ம எப்பவுமே போடுவோம். ஒரே வீடியோ வந்து ரிப்பீட் பண்ண மாட்டோம். இப்போ அந்த பிளேட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ண இடத்துல வந்து நம்ம அந்த 2 ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வெல்டிங்கில் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டிங் பண்ணிவிடுவோம். இந்த பைப்பில் அந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் அந்த வாலில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஆங்கர் போல்ட் வச்சு வாலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம மூலமட்டை வச்சு கோடு போட்டோம்னாக்கா கரெக்டாக வந்து அதோட ஷேப் வந்து கரெக்டாக நேராக வரும். சைடில் வந்து எதனா பிடிப்பு இருக்கிற மாதிரி இருந்தாக்கா நம்ம ரைட்டாக அதை கிரைண்டிங் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக கரெக்டாக பிடிச்சிடும். நம்ம வெல்டிங் வைக்காமலே வந்து நம்மளுக்கு ஸ்டிப்பாக பிடிக்கும். லைட்டாக அந்த இடத்த வந்து நோஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணுற அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து பல்பத்தை யூஸ் பண்ணிங்கனாக்கா பல்பத்தி மூலமாக அந்த அளவு வந்து கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். வேறு எந்த ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணாலும் வந்து அந்தளவுக்கு துல்லியமாக இருக்காது. பல்பத்தை வந்து நம்ம மிஷினில் வந்து ஷார்ப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா மார்க் பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மார்க் பண்ணுறதுக்கு பல்பு தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மூலமட்டம் வச்சு அது கரெக்டாகுதா அப்படின்றத வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி கட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பாருங்கள், அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சரி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம எப்படி வெல்டிங் வைக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த பிளேட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கொயர் பேப்பர் வந்து நம்ம வாலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த பிளேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். வெல்டிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வச்சு அப்படியே ஃபுல்லாக ரன் அடிக்காமல் நம்ம வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா வெல்டிங் அடிக்கும்பொழுது அந்த பழுப்பு வந்து ஹோல்ஸ் விழாமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வச்சு ஃபுல்லாக ரன் அடிக்கிறாங்க. அதனால் வந்து என்ன ஆகுது பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து ஹோல் விழுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்ம வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து எல்லா இடத்தையும் ஒரே சைடு ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. 4 பக்கமும் வந்து சின்னதாக டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா தான் வந்து நம்ம டாட்டாக வச்சுக்கின்னு வரணும். ஃபுல்லாக நம்ம ரன் அடிச்சுனாக்கா அந்த பைப் வந்து ஹோல்ஸ் விழும்.